அல்லாட்ட கேட்டால் உடனே கிடைக்கணும்னா நினைக்க முடியாது. கேட்போம், சிலதை தாமதமாக கொடுப்பான். அவன் எப்போ கொடுக்கிறானோ அதுதான் கயிர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்வாங்க, அல்லாஹ் அடியார்கள் கேட்ட துஆவை ஒப்புக்கொள்கிறான் மாலம் யஸ்தாஜில், அவசரப்படாத போது. கேட்டுட்டேன் கிடைக்கலன்னா இல்லை, கேளுங்கள், அவசரப்படாதீர்கள். ஒரு துஆ ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமா, அவசரப்படாமல் இருந்தால் ஒப்புக்கொள்ளப்படும். 1000 தடவை கேளுங்க, நான் கேட்டேன் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் எப்போ கொடுப்பானோ அதுதான் அழகானது. கேட்டால் கொடுப்பேன் வாக்களிச்சிருக்கிறான். அவன் கொடுக்கிறது அவனை பொறுத்தது, கொடுக்கும் நேரத்தையும் அவனை தீர்மானிக்கிறான். நம்ம நினைச்ச நேரத்தில் கிடைக்கணும். நம்ம விலகினோம்னா என்னன்னா, நான் 1000 தடவை துவா கேட்ட ஒன்றும் கிடைக்கல, ஹஸரத்துல போய் சொன்னேன் ஒரு 3 மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடு சரியாயிடும்னாங்க, கொடுத்து பார்த்தா இன்னும் சரியாகல. அப்படியானால் உடனே பகரத்தை எதிர்பார்ப்பது அது அல்லாஹ்வின் அழகிய நடைமுறை இல்லை. நீ செய், என் மீது நம்பிக்கையோடு செய், நான் நிறைவேற்றுவேன், நான் கேட்டதை கொடுப்பேன். அப்ப அவன் கொடுக்கிறதுக்கு தாமதம் ஏற்படும். தாமதத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இருக்க வேண்டும். இங்கே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு படித்து கொடுத்த அழகான பாடங்களில் இதுவெல்லாம் மகத்தான பாடம்.